இரண்டாவது நாட்கள்ல நம்ம முக்கியமா என்ன பண்றோம்னா வங்கிகளுக்கு நடக்கிற நடைமுறைகள், வங்கிகள்ல என்ன மாதிரி நடைமுறைகள் எல்லாம் நடக்குது. நம்ம ஒரு தொழில் முனைவராக இருக்கும்போ நம்ம வந்து முன்னாடி நமக்கு பேங்க்ல எல்லாம் அக்கௌண்ட் வச்சிருப்போம். நம்ம எப்போதாவது ஒரு தடவை பேங்குக்கு போவோம், அந்த அக்கௌண்ட்ல ஏதாவது காசு போடுவோம், காசு எடுப்போம், இதே மாதிரி இருக்கு. ஆனா நம்ம தொழில் முனைவராக இருக்கும்போ அந்த வங்கியோடு நடக்கிற பல விஷயங்களை நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா வங்கியில நம்ம வந்து சாதாரண ஒரு தனி குடிமகனாக வங்கியில் நாம் பழகுவதற்கும் ஒரு தொழில் முனைவராக பழகுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு தொழில் முனைவராக பழகும்போது வந்து நம்ம வந்து வங்கியில லோன் எடுக்க போகும்போது வந்து அவங்க என்ன தரணும், நம்ம தனி மனிதராக இருக்கும்போது ஏதாவது நகையை கொண்டு வைப்போம், நகையை வைத்து என்ன எடுப்போம், செக்யூரிட்டி லோன் எடுப்போம். நம்ம நகையை அங்க கொடுத்துட்டு நம்ம என்ன எடுப்போம், லோன் எடுப்போம், நகை கனெக்ட் பண்ணி எடுப்போம். ஆனா நம்ம தொழில் முனைவோரை இருக்கும்போ நம்ம நகையை கொடுத்தெல்லாம் லோன் எடுக்க வேண்டாம். ஏன்னா தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக, தொழில் முனைவோர்களை தங்களுடைய தொழிலை செம்மையாக செய்வதற்காக அரசாகவே என்ன கொடுக்கிறது, நிறைய லோன் கொடுக்குது. அது பிரதான மந்திரி அந்த பிரைம் மினிஸ்டர் PMEYP சொல்ற ஒன்னுல கொடுக்குறாங்க, UMEYP சொல்லி கொடுக்குறாங்க, NEEDS சொல்லி கொடுக்குறாங்க. பிறகு தாட்கோ, இதே மாதிரி TN தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷன்ஸ்ல கொடுக்குறாங்க. இதே மாதிரி பல திட்டங்கள்ல கொடுக்குறாங்க. அப்ப நம்ம பேங்க்ல போகும்போது நம்ம பேங்கோட நம்முடைய தொடர்பு எப்படி இருக்கணும்? நிறைய இடத்துல நடக்கிற பிரச்சனை என்னன்னா, பேங்க்ல போறோம், அவங்க என்ன பண்ணல, நம்மளை நம்பி லோன் கொடுக்கல. பேங்க்ல மேனேஜர்கிட்ட கேட்டா எங்களுக்கு யாரையும் நம்ப முடியல. பேங்க்ல கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா தொழில் முனைவோருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு, லோன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அது முத்ராவா இருக்கலாம், அதுல முத்ராவுக்குள்ளாடியே PMMYக்குள்ளாடியே சிஷு, அப்படி நிறைய விதமான தருண், அப்படி நிறைய விதமான திட்டங்கள் இருக்கு. ஆனா அரசே பேங்க் மேனேஜருக்கு என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் என்ன கொடுக்கணும், உங்கள்கிட்ட யாராவது தொழில் முனைவர்கள் வந்து லோன் கேட்க வந்தா நீங்க என்ன கொடுக்கணும், லோன் கொடுக்கணும். நம்மளும் அதை நம்பி டிவியில நடக்கிறத நம்பி செய்தியை பார்த்துட்டு அங்க போறோம். அங்க போனா என்ன கொடுக்கல, அவங்க லோன் கொடுக்கறது கொஞ்சம் ஹெசிடேட் பண்றாங்க. அவங்கள்ட்ட கேட்டா எங்களுக்கு கரெக்டா தெரிய முடியல, யார் உண்மையில தொழில் பண்ண போறாங்க, உண்மையில இந்த லோன் வாங்குற காசை வந்து அவங்க தொழில் தான் பண்றாங்களா, இல்ல அந்த தொழில் பண்ணி லோனை வாங்கிட்டு பிறகு நமக்கு திருப்பி கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா, அதே மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நமக்கு வந்து கரெக்டா தெரியலன்னு அவங்க சில விதமான சவால்களை அவர்கள் சந்திக்கிறாங்க. இந்த சவால்களை தவிர்ப்பதற்கு நாம் என்ன பண்ணலாம்னா, லோன் எடுக்கிறதுக்கு மட்டும் எங்க போக கூடாது. சில பேர் சில பேங்க்ல என்ன வச்சிருப்பாங்க, அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, ஆனா பேங்க் பக்கமே போக மாட்டாங்க. எப்ப மட்டும் போவாங்க, ஒரு லோன் சில பேர் 1000 ரூபாய் வாங்குறதுக்கு போறாங்க. இப்ப 1000 ரூபாய் வாங்குறதுக்கு போறாங்களா, இல்ல சில பேர் என்னன்னா எதுக்குமே போக மாட்டாங்க, ஏதாவது லோன் அவசியம்னா உடனே போவாங்க. உடனே அந்த மேனேஜர் என்ன கேட்பாரு, இது யாரு, ஏன்னா அவருக்கு பழக்கமே இல்லை. அப்போ அவர் வந்து நீங்க யாரு, புதிய ஆள் வந்திருக்கீங்க. அப்போ நம்ம ஒரு தொழில் முனைவர் இருக்கும்போது நமக்கு காசு தேவை இருக்கலாம், பேங்குக்கு போற வேண்டிய தேவை இருக்கலாம், தேவை இல்லாமல் இருக்கலாம். இடையிடையே நாம் பேங்குக்கு போவதை என்ன வச்சுக்கணும், பழக்கம் வச்சுக்கணும். நமக்கு ATMல பணத்தை போடலாம், ATMல பணத்தை எடுக்கலாம். ஆனாலும் ATMல போனா ATMல மேனேஜர் இருப்பாரா, இருக்க மாட்டார். ATMல பணம் போடக்கூடிய பணம் எடுக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி நமக்கு இருந்தாலும் நாம் வந்து இடையிடையே பேங்க்ல போறதுனால அந்த பேங்க்ல போயிட்டு நம்ம கேஷியர்ட்ட மட்டும் போக கூடாது, சும்மா பேங்க் மேனேஜர்கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா, ஒரு அவருக்கு நம்மள தெரியணும். அப்ப நிறைய தடவை வரும்போது அவங்களுக்கு தெரியும், இவங்க வந்து இங்கதான் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, இடையிடையே ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பேங்குக்கு வாடுறாங்கன்னு தெரியும். அப்போ நம்ம புதுசா போகும்போது நம்மளை வந்து அவர் வந்து இருக்க வச்சு பேசுவார், என்ன விஷயம், எதுக்காக லோன் எடுக்கிறீங்க, என்ன லோன். பேங்குக்கு லோன் எடுக்க போகும்போது நம்ம வந்து நம்மளை பத்தி விளக்கமா அவங்களுக்கு சொல்ல தெரியணும். நம்முடைய பேர் என்னது, நம்ம என்ன தொழில் பண்ண போறோம், அந்த தொழிலுக்கு எவ்வளவு நமக்கு லோன் தேவைப்படுது, அந்த லோனை நான் எப்படி திருப்பி அடைப்பேன், இந்த பிசினஸ் எப்படி எல்லாம் நடத்துறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், திட்டம் போட்டிருக்கேன். இதே மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பேங்க் மேனேஜர் நிறைய விஷயங்கள் கேட்பாங்க, நீங்க என்ன தொழில் பண்றீங்க. நம்ம வந்து அப்போ வந்து தூக்கத்துல எழும்பி கொஸ்டின் கேட்ட மாதிரி திருன்னு என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, முழிச்சிட்டு இருக்க கூடாது. நம்ம என்ன தொழில் பண்ண போறோம், அந்த தொழிலை எப்படி சந்தைப்படுத்தப்படும், how we are going to market our business, what is the required amount, நமக்கு எவ்வளவு காசு தேவைப்படுது, அந்த காசை நம்ம எப்படி
திருப்பி அடைக்க போறோம். இதே மாதிரி உள்ள விஷயங்களை பத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்லும்போ அந்த பேங்க் மேனேஜர் என்ன ஆவாரு, ஆமா இவங்க வந்து நம்ம வந்து நிறைய தொழில் முனைவர் பண்ற தப்பே, நான் தொழில் பண்ண போறேன், எனக்கு என்ன வேணும், லோன் வேணும், அந்த தொழிலை எப்படி பண்ணுவேன், அதை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போவேன், அந்த தொழிலிருந்து எவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியும், அதை எப்படி கட்ட முடியும், இதே மாதிரி பல விஷயங்களை அவங்களுக்கு தெரியாது. தொழிலை என்னது மேம்போக்காக சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது வந்து அவங்க வந்து ஒரு தொழில் முனைவர் வந்து மேலோட்டமாக சொல்லுவ விஷயங்களை யார் நம்ப மாட்டா, பேங்க் மேனேஜரா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கிற லோனுக்கு சாங்ஷன் பண்ற ஆபீசரா இருக்கலாம், நம்ப மாட்டாங்க. அதனால நம்ம மெயினா வந்து பேங்க்ல என்னெல்லாம் மாதிரி அக்கௌண்ட் அங்க கீப் அப் பண்றாங்க. பேங்க்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு, டெபாசிட்லயே நிறைய விதமான டெபாசிட் இருக்கு, டேர்ம் டெபாசிட் இருக்கு, பிக்சட் டெபாசிட் இருக்கு, டெய்லி டெபாசிட் இருக்கு. இதுல நமக்கு வந்து டெபாசிட்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம், ஏடிஎம்ல போய் பணத்தை டெபாசிட் பண்றோம், இதுதான் என்னது டெபாசிட்னாலே நமக்கு தெரிஞ்சது. இது எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு பேபி. நான் வந்து 5 கிராம் பஞ்சாயத்து அகஸ்தீஸ்வரம் தாலுக்காயில இருந்து வந்திருக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஜூட் பேக் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு IOBRCT மூலம் ட்ரைனிங் எடுத்துட்டு நான் ஒரு கொஞ்ச நாளா இதை செய்துட்டு இருக்கிறேன். இதுல ஒரு நல்ல இன்கம் இருக்குது. எப்படின்னா கல்யாண ஆர்டர்லாம் எடுத்துக்கலாம். இப்பெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்க, கல்யாண ஃபங்க்ஷன்ல கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒரு கிண்ணமோ ஒரு தட்டை போட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுக்கெல்லாம் இது சின்ன சைஸ்லயும் பெரிய சைஸ்லயுமே ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒரு சில ஆர்டர் நான் எடுத்து செய்திருக்கிறேன். இன்னும் ஆர்டருக்காக நான் அநேக வாய்ப்புகளை தேடி உருவாக்குறதுக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அது வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் போய்கிட்டு இருக்குது. பேக் அடிக்கல, முன்னேறி தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இது சேனல் பேக் வந்து நாங்க மெட்டீரியல் வந்து சென்னையில இருந்து வாங்குறோம். இந்த மெட்டீரியல் சென்னையில இருந்து நாங்க வாங்கி இந்த மாதிரி ஃபைல் எல்லாம் கூட நாங்க போடுறோம். இந்த ஃபைல் வந்து காலேஜ்ல போடுறதுக்கும் அப்புறம் ஸ்கூல்ல போடுறதுக்கும் தேவைப்படுது. இது ஃபைலா இருந்தாலும் நம்ம நோட் வச்சுக்கலாம், நம்மளுடைய சர்டிபிகேட்டுகள்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லேமினேஷன் பண்ணிக்கிற சர்டிபிகேட் வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் இது எந்த அளவுல சைஸ் தேவையோ அதுக்கு தகுந்தவரை நாங்க செய்து கொடுக்குறோம். காலேஜுக்கு தேவைப்படுது. இப்படி ப்ரோக்ராம் நடத்துற இடத்துல, ஃபைல் போடுற இடத்துல நாங்க வாய்ப்புகளை கேட்டுக்கிறோம். அங்க போய் ப்ரோக்ராம் அட்டன் பண்றதோட வாய்ப்புகளும் கேட்டுக்கிறோம். இதன் மூலமா எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குது, நாங்க செய்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குது. ஆனா எல்லாத்துலயுமே ஒரு கடின முயற்சியும் உழைப்பு இருக்கணும். எதுவுமே ஈஸி கிடையாது. நம்முடைய முயற்சி நமக்கு வாய்ப்புகளை வாங்கி தரும். அப்புறம் வந்து இது மட்டும் ஒரே ப்ராடக்ட், ஒரே தயாரிப்புல மட்டும் நம்ம எல்லா லாபத்தையும் எடுத்துட முடியாது. அதனால நான் வந்து இப்ப ஃபேன்சி ஐட்டத்துல இறங்கியிருக்கேன். ஃபேன்சிக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா மக்களுடைய கண்களை கவர்ற விதத்துல இருக்குது. இப்போ ஃபேன்சி கொஞ்சம் எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து சின்னதா ஒரு ஷாப் கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய வேலைகள் செய்து நிறைய இதன் மூலமா கவர்மெண்ட்ல கிடைக்கிற மகளிர் திட்டம் மூலமா கிடைக்கிற ஒவ்வொரு ஸ்டால் எல்லாம் அட்டன் பண்ணிருக்கிறேன். எக்ஸிபிஷனுக்கு நான் போயிருக்கிறேன். அப்படி நிறைய இது அட்டன் பண்ணும்போது என்னுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸ் மூலமா எனக்கு ஒரு சின்ன கடை கிடைச்சிருக்குது. அப்போ எங்களுடைய கடைகள்ல நாங்கள் ஃபேன்சி வச்சிருக்கிறோம். சின்னதா கொஞ்சம் வாங்குற ஃபேன்சி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் நாங்க செய்யறோம். இந்த மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் நான் வாங்கினேன். ஆனா இதுக்கு இருக்கிற மார்க்கெட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வரும்போது, சென்னையில இருந்து வரும்போது இந்த மெட்டீரியல் எடுக்கும்போது அதுக்கு தேவையான மற்ற பொருட்களையும் வாங்கிட்டு வந்துடும். இந்த மெட்டீரியலுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு வந்து நானே செய்து அந்த போட்டு வைக்கும் போது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த பொருட்கள் எடுக்கிறாங்க, இதுல எனக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அப்போ ஒரே வருமானத்தை மட்டும் சார்ந்து இருக்கிறாம நான் பல தொழில்கள்ல இருக்கிறேன். ஆனா இருக்கிற எல்லா தொழில்கள்லயும் கவனமா இருக்கணும். ஒவ்வொன்றிலையும் சரியா செய்ய முடிஞ்சாதான் நம்ம எல்லா தொழிலும் பண்ண முடியும். ஒரே தொழில மட்டுமே பண்ணிக்கிட்டு இதுல வந்து நம்ம எதுவும் கோட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஆவாரம் பூ நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது, ரோட்டோரத்துல ஃப்ரீயா கிடைக்கிறது. நம்ம வாங்குறதுக்கு இந்த காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்முடைய உடல் உழைப்பு தான். போய் பறிச்சுட்டு வந்து அதையும் காயப்பட்டு நல்லா அழகா கிளீன் பண்ணி பேக் பண்றேன். அது வந்து 30 ரூபாய்க்கு நான் ஒரு பாக்கெட் விற்கிறேன். அதே இது கடையில வாங்கும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா கிளீனா இல்ல, இந்த அளவுக்கு தரமா இல்ல, அங்க வந்து மண்ணு தூசிங்கெல்லாம் இருக்குது, அப்ப உங்ககிட்ட வாங்கும்போது அது வந்து கிளீனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால்ல என்கிட்ட 10 பாக்கெட் எடுத்தாங்க. ஒரு பாக்கெட் 2 பாக்கெட்னு சொல்லிட்டு ஒரேடியா 10 பாக்கெட் எடுத்தாங்க. எனக்கு அதுல வந்து ஒரு 300 ரூபாய் கிடைச்சது. அப்ப பரவாயில்ல, இதுல ஒரு இன்கம் நமக்கு வருது. இன்னொன்னு குளியல் பொடி செய்யறேன். அது வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது, வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுல கொஞ்சம் ரோஜா, இந்த சிறு பயிறு, கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால அதுவும் நான் ஒவ்வொரு இடமும் கலெக்ட் பண்ண போறேன். இன்னொன்னு என்னன்னா, எவ்வளவு தூரம்னாலும் நம்ம கடந்து போறோம். வீட்டுக்குள்ளே இருந்தா சார் சொன்னாங்க வாய்ப்புகள் வராது, நாம தேடி போகணும். அதுக்கு கொஞ்சம் தூரமா போக வேண்டி இருக்கலாம், அல்லது கொஞ்சம் பக்கத்துல போக வேண்டி இருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையில நம்ம கவனமா போயிட்டு அந்த பொருட்களை சேகரிச்சு கொண்டு வந்து உருவாக்கி கொடுக்கறதுலதான் நம்முடைய வெற்றி இருக்கு. நாம அலைஞ்சு தேடுறோம்,
சிலர் வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம், நம்முடைய முன்னேற்றம், நம்முடைய இன்கம், நம்முடைய வருமானம், அந்த நம்ம தொலைதூரனாலும் போய் தேடி கொண்டு வந்து எல்லாம் சேகரிச்சு எடுத்து அதை ஒருமிச்சு நம்ம வந்து உருவாக்கி அதை ஒரு சந்தைப்படுத்தும் போது நமக்கு அதுல மற்ற பெண்களை விடவும் நமக்கு ஒரு அதுல ஒரு வருமானம் இருக்கு. இதுக்கு வந்து நம்மள முன்னேற்றதுக்காக இப்படி கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு அதிகம் இந்த ஒவ்வொரு பயிற்சி திட்டங்கள் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதன் மூலமா நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு புரிதல், இந்த பொருட்கள் செய்யலாம், இன்னும் செய்யறவங்களை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம ட்ரைனிங்லயே எத்தனை பேர் எத்தனை விதமான பொருட்கள் செய்யறாங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓ, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா, அது நம்ம இந்த பயிற்சிக்கு வரும்போதுதான் இவ்வளவு பேரை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு மெட்டீரியல் செய்யறாங்களா, இந்த வகையில எல்லாம் சந்தைப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. நம்ம இதே இது வீட்டுல இருந்தா நம்மளுடைய நேரம் வீணாதான் கழிஞ்சிருக்கும். அந்த நேரம் நமக்கு இங்க வரும்போது ஒரு பிரயோஜனமா இருந்துச்சு எல்லாருக்குமே. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நமக்கு வந்து கவர்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு கொடுத்துருக்கிற ட்ரைனிங்ல நம்முடைய இதுக்கு வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணி நமக்காக நேரத்தை செலவு பண்ணி அவங்க ரூபாயா செலவு பண்ணி நமக்காக வந்து கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு செய்து கொடுத்துருக்குறாங்க. இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் மூலமாட்டு நமக்கு வந்து அநேக திட்டங்கள் நேற்று நமக்கு வந்து தொழில் முனைவோருடைய பண்புகள் எப்படி இருக்கணும், அந்த பொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டுதல் செய்யறதுக்கு என்னென்ன முறைகள் உண்டு, அதை குறிச்சு நேற்று சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து சார் வந்து சொல்லி கொடுத்தாங்க, பேராசிரியர் சஜீவ் சார் சொல்லி கொடுத்தாங்க. 2வது நாள் ட்ரைனிங்ல வந்து பயிற்சியில வந்து நம்ம சார் மோட்டிவேஷன் ஸ்பீச் நம்ம அஜித்குமார் சார் வந்து அதை குறிச்சு சொல்லி கொடுத்தாங்க. வங்கிகளுடைய பரிவர்த்தனை குறிச்சு, வங்கிகளுடைய இந்த நம்முடைய வேலைக்கும் அந்த வங்கிக்கும் நாம எப்படி அணுகிறது, அங்க உள்ள நல்ல விஷயங்களை நாம எப்படி வாங்கிக்கிறது, ஒரு லோன், அப்புறம் நம்ம தொழில் செய்யும் போது அந்த லோன் எடுக்கும்போது நம்ம வந்து என்ன விதங்கள்ல எல்லாம் தகுதியுடையவர்களா இருக்கணும், நம்ம எத்தனையோ பேர் கிடைக்காமலாம் லோன் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கான காரணங்கள் என்ன, அதை குறிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து நேரம் தவறாமை, நாம வந்து அந்த டைமுக்கு போகும்போது அந்த வேலை சரியா நடக்கும், இல்லைன்னா நம்மளுடைய வாய்ப்புகள் தவறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நேரம் தவறாமை குறித்து சார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் பேங்கிங்குடைய செயல்பாடுகள், அப்புறம் தொழில என்னென்ன வகைகள் இருக்குது, இப்படி அநேக காரியங்களை நாம இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வந்து நம்ம வந்து எவ்வளவோ வீட்டுல உள்ள வேலைகளை விட்டுட்டு வந்தோம். நம்முடைய சூழ்நிலைகள் வந்து எவ்வளவு வித்தியாசமா இருந்தாலும் ஒரு சாப்பாடு நமக்காக அரேஞ்ச் பண்ணாங்க. அது வந்து சரி அவசர அவசரமா வீட்டுல ஒரு தயிரை கூட வச்சுட்டு வந்துடலாம், இன்னும் நம்ம குழம்பு கூட்டிட்டு வச்சிருக்கோம், நம்ம நேரம் இழுத்துக்கிட்டே இருக்கும், பரவாயில்ல நமக்கு அதை ஈஸியாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு மத்தியானம் ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, காலையில ஒரு டீ, அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. இப்படி எல்லாமே நமக்கு செய்யறது வந்து நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக, பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லுங்கிற அந்த நோக்கத்துல நமக்கு சேர்த்திருந்தாங்க. இந்த வாய்ப்பை நம்ம ஒவ்வொருவருமே பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது எங்க குழுவுல இருந்து தயார் பண்ணது. சரி, என்னுடைய பொருட்களை நான் சேல்ஸுக்கு எடுத்துட்டு வரும்போது காட்சிக்கும் கொண்டு வந்தேன், அதோட ஒவ்வொருத்தங்க வாங்கினாலும் பிரயோஜனமா இருக்கும் அவங்களுக்கு அப்படி சொல்லி. இப்ப நான் அவங்களுக்கு சேர உதவி எனக்கு இன்னொரு நாள் அவங்க மூலமா அந்த உதவி எனக்கு கிடைக்கும், வேற விதத்துல கிடைக்கும். அதுக்காக நான் அவங்களுக்கும் இது என்னோட சின்ன உதவி. சரி, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுதா ராணி. நாங்கள் ஐஸ்வரம் பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கோம், சந்தேடி. நாங்கள் வந்து லிபாம் விக்ஸ் எல்லாம் செய்கிறோம். விக்ஸ் வந்து கால்வலி தலைவலிக்கெல்லாம் கூடலாம் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு நாங்கள் கெமிக்கல் எதுவுமே கிடையாது, எல்லாமே எண்ணெய் தான். அதே போல் லிபாம் செய்கிறோம், பீட்ரூட் லிபாம், அதே எண்ணெயில் செய்கிறது தான். பீட்ரூட் பொடியும் எண்ணெயும் தான் செய்கிறது லிபாம் வந்து. அது பிறகு துணிக்கு போட்ட சோப்பு செய்கிறோம். துணிக்கு போட்ட சோப்பை வந்து நம்ம பாம் ஆயில், தேங்காய் எண்ணெய், எலுமிச்சம்பழம், அவ்வளோதான் துணிக்கு போட்ட சோப்பில் நாங்கள் யூஸ் பண்ணுறது. அது பிறகு ஆவாரம்பூ சோப்பு எண்ணெயும் ஆவாரம்பூவும் வாசனை திரவியம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதே போல் நாங்கள் பப்பாளி சோப்பு, வேப்பிலை சோப்பு, கத்தாழை சோப்பு, ஒயின் சோப்பு, எல்லாமே நிறைய சோப்புகள் செய்கிறோம். எல்லாமே கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட் தான். போதுமா சார்? நேற்றுக்கு நமக்கு நல்ல முறைக்கு சொல்லி தந்தாங்க, நம்ம தொழில் எப்படி நடத்தலாம், எப்படி நம்ம அதனால முன்னேறலாம், அதை பற்றி நேற்றுக்கு சொல்லி தந்தாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வங்கியில் போய் எப்படி லோன் எடுக்கலாம், வங்கியின் மூலமாக நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போனால் நமக்கு என்னெல்லாம் செய்வாங்க, எல்லாம் ஒத்துழைப்பாங்க, அதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்லி தந்தாங்க. அது நல்லா பிரயோஜனமாக நமக்கு இருந்து. போதுமா?